Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சம்மரை வந்து நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா நிறைய டிப்ஸ் எல்லாம் வந்து கிச்சன்லலாம் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில கிச்சன் டிப்ஸ் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். இனிமேல் நம்மளோட சேனலில் அடிக்கடி வந்து சம்மர் டிப்ஸும் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுங்க. நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம டிப்ஸுக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின், அதுக்கப்புறம் வந்து சப்ஜா விதை எடுத்து வச்சுருக்கேன். வெயில் காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே நம்ம வீட்டில் வந்து நிறைய ஜூஸ் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி நம்ம குடிப்போம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சப்ஜா சீடு அதுக்கப்புறம் வந்து பாதாம் பிசின் இது ரெண்டும் வந்து சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை வந்து நம்ம எப்படி உடனே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சப்ஜா சீட் வந்து பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து தண்ணி ஊற்றின அந்த செகண்டே வந்து டக்குன்னு ஊறி அது வந்து நமக்கு ரெடி ஆகிடும். பாதாம் பிசினை பொறுத்த வரைக்குமே வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அது வந்து ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து பாதாம் பிசின் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உடனே வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு டப்பாவில் வந்து சப்ஜா சீடு வந்து போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஜூஸ் போடும்போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 10 days வரைக்குமே உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கும், நல்லாவே இருக்கும், கெட்டு போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா பாதாம் பிசினை வந்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் பவுடரை அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜூஸ் போடுற டைம்லலாம் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாதாம் பிசின் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒயிட் மென்சஸ் பிரச்சனையை வந்து இது சீக்கிரமாக சரி பண்ணி கொடுத்துரும். ரெகுலராக காலையில் வந்து நீங்கள் எடுக்கிற அதாவது ஜூஸ் இல்லை பால் அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அது கூட வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக பாதாம் பிசின் வந்து சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது சீக்கிரமாகவே அந்த பிரச்சனை சரியாயிரும். அதுக்காக சில நேரம் நம்ம வந்து ஊற வச்சு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம், சில நேரங்களில் நம்ம மறந்து போயிடுவோம். அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி பொடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம நினைக்கிற நேரத்தில் எல்லாமே வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சியை கொடுக்கும் இது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கலை அப்படின்னா இந்த டைமில் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றுனா அந்த செகண்டே வந்து இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஊறி வந்துடுச்சு. இதை வந்து நீங்கள் ஜூஸ் போடும்போது எல்லாமே வந்து சப்ஜா விதை அதுக்கப்புறம் பாதாம் பிசின் இது ரெண்டுத்தையும் வந்து அந்த ஜூஸில் கலந்து குடிச்சிருங்க. ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும், உடம்பும் வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ பாருங்கள் சப்ஜா சீடும் வந்து நல்லா ஊறி நல்லா திக்காக வந்திருக்கு. இதை இப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 days வரைக்குமே நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கெட்டும் போகாது. இதை வச்சு நம்ம ஜூஸில் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தர்பூசணி பழம் வந்துருச்சு அப்படின்னாலே வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ தர்பூசணி பழம் வச்சு நம்ம வந்து ஜூஸ் போடும்போது நல்ல இந்த மாதிரி சிகப்பான பழமாக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பழத்தில் ஜூஸ் போடும்போது நம்மளோட ஜூஸ் வந்து நல்ல ஒரு சிகப்பான கலர் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான். அதே சமயத்தில் நல்ல இனிப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு. நான் இந்த விதை எல்லாத்தையுமே தனியாக எடுத்துட்டு இந்த பழத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஜூஸ் ஜாரில் போட்டு ஜூஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்ல இனிப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அதனால நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து சுகர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். இதுக்கு நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துக்க வேண்டாம், அதுவே வந்து கரெக்டான ஒரு பதத்தில் வந்துடும் நமக்கு. இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கிட்டேன். ரெகுலராகவே இந்த வெயில் டைமில் வந்து ஒரு ஜூஸ் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சேர்த்து வீட்டில் அரைச்சி குடிக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு ஐஸ் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக வந்து பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து சப்ஜா சீட்ஸும் வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் நம்ம வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம கடைகளில் வந்து வாங்கி குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே விலை ஜாஸ்தி இருக்கும், இந்த அளவுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து மின்ட் ஃப்ளேவர் வந்து பிடிக்கும் அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாம், ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்த டிப்பும் என்னன்னு பார்க்கலாம். நார்மலாகவே நம்ம வீட்டில் அரைச்சி வைக்கிற மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 5ஆவது நாள் 6ஆவது நாள் பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பேறிடும். ஸோ அதுவும் இந்த வெயில் காலத்தில் சொல்லவே வேண்டாம், சீக்கிரமாக நம்ம அரைச்சி வைக்கிற மாவு வந்து புளிப்பாயிடும். ஸோ இந்த மாவை வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், சீக்கிரமாக வந்து புளிக்காத மாதிரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெத்தலை கொடி செடி நான் வந்து வளர்த்துட்ருக்கேன். ஸோ வெத்தலை கொடியிலேருந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது, நிறைய மருத்துவ குணம் வந்து நிறைஞ்சிருக்கு அதில். எப்போவுமே வெத்தலை கொடியெலாம் நம்ம வந்து வீட்டில் வச்சு வளர்க்கணும். நிறைய இந்த காய்ச்சல், சளி இந்த மாதிரி நேரங்களில் வந்து இதில் வந்து கஷாயம் பண்ணி குடித்தோம் அப்படின்னா சீக்கிரத்தில் நமக்கு சரியாயிடும். அதை வந்து நான் இந்த மாதிரி காம்போடு கிள்ளி எடுத்திருக்கேன். இப்போ இந்த இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு மாவில் வந்து இந்த மாதிரி குப்பரை கவுத்து வைக்கணும். மாவு வந்து நல்லா ஃபுல்லாக தெரியாத மாதிரி கூட நீங்கள் ஒரு 4-5 இலை கூட யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நான் ஒரே ஒரு இலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டாலும் உங்களுக்கு சீக்கிரம் இட்லி தோசை மாவு புளிச்சு போகாது. இதுக்கு பதிலாக வந்து வெத்தலை கொடி, அதாவது வெத்தலை செடி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வாழை இலை இருக்குது இல்லையா, அது கூட யூஸ் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் வாழைத்தண்டு கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வர எலுமிச்சம்பழத்தை அதோட சாரெல்லாம் நம்ம தனியாக எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படும் போது நம்ம ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அது வாங்கிட்டு வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை வந்து கட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதனால் இந்த மாதிரி வச்சு கசக்கிடுங்க. இந்த மாதிரி கசக்கினதுக்கப்புறம் அதோட ஜூஸ் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி கசக்கிறோம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதோட சாறு எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். அது கட் பண்ணும்போதே நிறைய சாறு வந்து கீழே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த கிண்ணத்துக்குள்ளேயே வச்சு நான் அந்த மாதிரி கட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இது வந்து நம்ம இந்த சாறு எல்லாத்தையுமே வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து எலுமிச்சம்பழம் சாறு வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா திடீர்னு வந்து ஒரு கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னும் போது சில நேரத்தில் டக்குன்னு ஒரு ஜூஸ் ரெசிபியை வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது அதோட விதைகள் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் வந்து நமக்கு மேலே வந்துடும். ஸோ அதுவும் வந்து நம்ம எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பழத்தோட சாறையும் வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு 2 பழத்தில் வந்து இவ்வளோ ஜூஸ் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் நான் இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு தேவைப்படும் போது எடுத்து ஜூஸ் போட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே இந்த வெயில் காலங்களில் வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயங்களில் இதுவும் முக்கியமான ஒன்றா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்கெட் நான் வந்து 30 ரூபாய்க்கு வாங்கினேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஷாப் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து நிறைய போட்டிருந்தாங்க. இதில் வந்து ஒரு 4 பாஸ்கெட் நான் வாங்கினேன். என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த பாஸ்கெட் வந்து நான் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தை பொறுத்த வரைக்குமே வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டெல்லாம் சீக்கிரத்தில் கெட்டு போகாது. அதே சமயத்தில் வந்து நம்ம வெயிலில் வச்சு எடுத்தோம் அப்படின்னாலும் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வரும். ஸோ நான் வாங்கின பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சை பூண்டாக வாங்கிட்டேன். அதுக்காக இந்த மாதிரி உதுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாஸ்கெட்டில் போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்தேன் நான். ரெகுலராகவே நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு இந்த மாதிரியான பொருட்களை வந்து வெயிலில் காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு வரும். சீக்கிரத்தில் வந்து கெட்டும் போகாது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த பாஸ்கெட் வந்து ரொம்ப பெரிய பாஸ்கெட்டாக இருந்துச்சு எனக்கு. 4 கிலோ வெங்காயம் இது. ஸோ 4 கிலோ வெங்காயம் வந்து பிடிக்கிற அளவுக்கு நல்ல பெரிய பாஸ்கெட் 30 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தேங்காய்க்கு பின்னாடி இருக்கிற நார் வந்து தூக்கி போடாமல் அதை அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது வந்து வெயில் காலங்களில் நம்ம நிறைய விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் நாரை வச்சு ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ரீயூஸ் ஐடியாஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஐடியாவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கிற செடியில் தான் இதை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியை என்ன தான் தண்ணி ஊற்றி பக்குவமாக பாதுகாத்து நம்ம வச்சுருந்தா கூட சீக்கிரமாக வந்து காஞ்சு போக ஆரம்பிச்சிருது. காலையில் நம்ம ஊற்றுற தண்ணி சாயந்தரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடிக்கு 2-3 நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ வெயிலும் வந்து இந்த தடவை ரொம்ப ஜாஸ்தியாகவே அடிக்குது. வீட்டை விட்டு வந்து வெளியில் போகவே முடியாத அளவுக்கு வெயில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த செடிகளெல்லாம் வந்து சீக்கிரமாக காஞ்சும் போயிடும். அந்த மாதிரி வந்து காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம தேங்காய் நார் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி தேங்காய் நாரை நம்ம வந்து அந்த செடி இருக்கு இல்லையா, அந்த தொட்டியில் அந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஊற்றுற தண்ணி வந்து சீக்கிரமாக காஞ்சு போகாது. அந்த தண்ணியை நல்லா அதை அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு செடியை வந்து எப்போவுமே குளிர்ச்சியாகவே வச்சுக்கும். சீக்கிரத்தில் வந்து செடி காஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் இந்த தேங்காய் நார் வந்து செடிக்கு ஒரு நல்ல ஃபெர்டிலைசராகவும் வந்து யூஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து தேங்காய் நார் வந்து தூக்கி போடாமல் இதுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ இந்த சம்மர் டைமில் நம்ம தயிரெல்லாம் எப்படி தான் உர ஊற்றி வச்சா கூட சீக்கிரமாக வந்து புளிப்பாயிடுது. ஸோ அந்த மாதிரி சீக்கிரமாக புளிச்சு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஜாடி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மண் ஜாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜாடியெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி தயிர் வந்து உர ஊற்றி வைக்கும்போது சீக்கிரமாக தயிர் வந்து புளிச்சு போகாது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி போட்டு வச்ச தயிரில் இருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ திக்கான பால், சுத்தமாக தண்ணியே சேர்க்காத பால் இது. தயிர்க்காக நான் அந்த மாதிரி காய்ச்சி கை பொறுக்கிற சூட்லையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஜாடிக்குள்ளே ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் வந்து நான் காய்ச்சி வச்சுருந்ததுனால ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஜாடிக்குள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. நம்ம எப்போவுமே ஊற்றுற அந்த உரத்தயிர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கோ அதே மாதிரி நம்ம போடுற புதுசான தயிரும் வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற மிச்ச பாலையும் நான் வந்து ஊற்றிட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சைடில் அந்த பால் திக்காக ஆடை மாதிரி பிடிச்சிட்ருக்கு பாருங்கள், அதையும் இந்த மாதிரி நான் எடுத்து விட்டுறேன். ஸோ தயிரில் வந்து அதெல்லாம் சேரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து வேஸ்ட்டாகவும் ஆகாது. ஸோ நீங்கள் சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த பால் நம்ம காய்ச்சணும் இல்லையா பாத்திரம், அதுக்குள்ளே கூட நீங்கள் சப்பாத்தி மாவு போட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் எல்லாத்தையும் அந்த ஆடெல்லாம் அதுக்குள்ளே எடுத்து விட்டுட்டேன். இப்போ இதை வந்து நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடியை போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இது சீக்கிரமாகவே நமக்கு வந்து தயிர் வந்து கரெக்டாக செட் ஆகி வந்துடும். ஸோ சீக்கிரத்தில் புளிப்பும் ஆகாது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நல்லா சில்லுன்னு ஒரு மசாலா மோர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல திக்கான கட்டி தயிர், ரொம்பவே புளிப்பு இல்லை அந்த தயிர் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு மிக்சி கப்பில் வந்து சேர்த்து இதை நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். கூடவே வந்து ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு இடிக்கல் யூஸ் பண்ணி நல்லா இதை வந்து இடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடிக்கும்போது நல்லாயிருக்கும். அதோட ஃப்ளேவர் வந்து நமக்கு மோரில் குடிக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் அந்த மாதிரி இடித்து எடுத்துகிட்டு அந்த பச்சை மிளகாயோட தோல் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த மாதிரி வந்துடும். இதை வந்து நம்ம எடுத்து போட்டுடலாம். ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து யூஸ் பண்ணுறதை நீங்கள் தவிர்த்துக்கலாம். மிக்சி கப்பில் இந்த பச்சை மிளகா, இஞ்சி இதை வந்து நீங்கள் நசுக்கிறத விட இந்த மாதிரி இடிக்கல் யூஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து மோரில் கலந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த பேஸ்ட்டை எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கப்பில் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தயிரை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து ஐஸ் கட்டியும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சில்லுன்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஐஸ் கட்டி வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே குட்டி குட்டியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகளையும் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சீரக பொடி வந்து சேர்த்துக்கோங்க. சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா வெயிலில் போயிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மோர் வீட்டில் ரெடி பண்ணி குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, சில்லுன்னு ரொம்ப சூப்பரான மோரும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண சம்மர் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.